அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, விசித்ரா அவர்களுக்கு பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு குடுத்தாங்க இல்லையா? அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெற்றோர்களின் ஃபேவரைட் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து பிக் பாஸ் வந்து அறிவிக்கிறாரு. இந்த அவார்ட வாங்குனவர் யாருன்னா, நம்மளுடைய விஜய் வர்மா தான் வாங்கியிருக்காரு. செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பிக் பாஸ் சொல்றாரு, பெற்றோர்கள்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்க்கு நீங்க ஒரு அவார்டு குடுக்க போறீங்க. தேர்ந்தெடுங்க அப்படிங்கவுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட நிக்சன் அப்பா தான் சொன்னாரு. அவருக்கு வந்து விட்டு குடுக்குற தன்மை வந்து அதிகமா இருக்கு. அதனால அவருக்கு வந்து ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் போனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க பேசியிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு முடிவு பண்ணி எல்லாரும் ஒருமனதாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் வர்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுடைய தங்கச்சி அட்சயா வந்து சொன்னாங்க, இந்த மாரி இவருக்கு தான் வந்து நாங்க குடுக்க போறோம். இவர் வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணி வெளிய போனா கூட திருப்பி உள்ள வந்து அந்த மிஸ்டேக்க திருத்திக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணி நல்லா வந்து விளையாடுறாரு. அதனால எங்களுடைய ஃபேவரைட் வந்து விஜய் வர்மா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மாவுக்கு ஒரு போர்டு மாரி இருக்குது. அந்த போர்டுல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து எழுதுறாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள. நீ நல்லா வருவ, நீ ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாரி எழுதி அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்மாவுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து விஜய் வர்மா டிசர்வ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசர்வ்டு தான் வந்து எனக்கும் தோணுது. ஏன்னா, அந்த வீட்ல மத்த எல்லாத்தையும் விட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல பரவாயில்லப்பா ஜென்யூனா இருக்காரு. போயிட்டு முன்னாடி நம்மளுக்கு அவர் மேல வந்து ரவுடி அந்த மாரி ஒரு ஒப்பீனியன் இருந்தா கூட இப்ப நல்லவரா இருக்காரு. அவருக்கு இந்த ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் ஓகே அப்படிங்கிற மாரி தான் எனக்கு படுது. உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.